ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டில் ரீசனிங் செக்ஷன்ல இருந்து கேட்கக்கூடிய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அதுல இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கான ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுல எது பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறத டிக் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு கிளியரா புரியும் நான் சொல்லி தரது. சரிங்களா? இப்போ மொத்தமா அதுல பாத்தீங்கன்னா 5 டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரி, ஆல்ரெடி ஒரு டாபிக் பார்த்தாச்சு. அது என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். மொத்தமா அதுல பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த 5 டாபிக்ல இருந்து. சரியா? ஒன்னு என்ன ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அடுத்தது ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், அடுத்தது காஸ் அண்ட் எஃபெக்ட், அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட். இது போல 5 டாபிக்ல இருந்து நமக்கு அதிகபட்சமா 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சரியா? ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கலாம், அல்லது ஒரே டாபிக்ல 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கூட கேட்கலாம். மொத்தமா பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இதுல அதிகப்படியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா 2018 நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி எக்ஸாம், அதாவது ஏஎல்பி எக்ஸாம்லயே கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இது அப்ரோச் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? இது நம்ம எந்த அளவுக்கு மென்டலி ஃபிட்டா இருக்கும் சரியா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஏரியாவில இருந்தெல்லாம் நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க. சரியா? சரிங்க. இப்ப அதுல என்ன பார்த்தோம்? ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க. அதுல இன்டைரக்டா அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கறத நமக்கு இந்த மாதிரி அசம்ஷனா கொடுத்துருப்பாங்க. இதுல கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க, அதுல அசம்ஷன் கேட்டிருப்பாங்க. அது எது அதை சொல்ல வரத இன்டைரக்ட் மீனிங், டைரக்ட் மீனிங் என்னங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம ஆன்சரா போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரி, அதெல்லாம் மறைஞ்சிருக்கிற அர்த்தம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நம்ம ஆன்சரா போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரிங்களா? இது என்ன அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும். சரியா? அதுக்கான ஒரு தீர்வு கொடுக்கணும். ஒரு பிரச்சனையை சொல்லியிருப்பாங்க, அதுக்கான ஒரு தீர்வு கொடுக்கணும். சரியா? தீர்வாகவும் இருக்கலாம். சில சமயம் நம்ம கிட்ட ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவாங்க, அதை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு, சரியா, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு சஜஷன் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி 2 விதமா கேட்கலாம். ஒன்னு ப்ராப்ளத்தை கொடுத்து நம்ம கிட்ட சொல்யூஷன் கேட்கலாம், அல்லது ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து நம்ம அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட சஜஷன் கேட்கலாம். சரியா? இந்த மாதிரி 2 விதமா கேட்கலாம். இப்ப சஜஷன் அப்படின்னா எப்படின்னா, இப்ப உதாரணமா நம்ம கம்பெனி வருஷம் 20% லாபத்தை மட்டும்தான் ஈட்டுது அப்படின்னா இதை நம்ம 30% மாத்தணும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணுது? ஆக்சுவலா ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஐடியா நம்ம கிட்ட கேட்கறாங்க. சரிங்களா? அதுவும் கூட நம்ம இந்த கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கரெக்டா எது பொருந்துமோ அதை நம்ம பிக் பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நாம இப்ப கொஸ்டினுக்குள்ள போலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. டீச்சர்ஸ் இன் இந்தியா ஸ்டில் டீச் யூசிங் ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் அண்ட் ஆர் நாட் அவேர் ஆஃப் மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல அப்படியே பார்த்துக்கோங்க. இந்தியாவில் உள்ள ஆசிரியர்கள் இன்னும் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி கற்பிக்கிறார்கள் மற்றும் நவீன கற்பித்தல் முறைகள் பற்றி அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இது ஒரு ஓவரால் இஷ்யூ தான். சரிங்களா? ஓவரால் ப்ராப்ளம் தான். இப்ப பாத்தீங்கன்னா மாடர்னை நோக்கி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இன்னும் குழந்தைகளுக்கு அந்த பழைய மெத்தட் ஆஃப் டீச்சிங்கே கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருக்காது. சரியா? அப்ப அதுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சரியா? என்ன மாதிரியான விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனா இருக்கும். சரிங்களா? இப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஓரியன்டேஷன் ஷுட் பி டன் ஃபார் டீச்சர்ஸ் டு சேஞ்ச் தயர் மெத்தட் ஆஃப் டீச்சிங். சரியா? அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, ஆசிரியர்கள் தங்கள் கற்பித்தல் முறையை மாற்றி அமைக்க பயிற்சி அளிக்க வேண்டும். சரியா? அவங்க டீச் பண்ற மெத்தடை மாத்துறதுக்காக இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், சரியா, கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ அல்லது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனா, பிரைவேட் ஸ்கூலா இருந்தோ அந்த ஸ்கூல் இருந்தோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாடர்ன் வே ஆஃப் டீச்சிங்க்கு அந்த டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கண்டிப்பா இது கரெக்டான ஒரு நடவடிக்கை தான். சரியா? கரெக்டான ஒரு நடவடிக்கை தான். எதை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு? அந்த மாடர்ன் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு சரியான ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனா இருக்கும். சரிங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, நவீன முறையில் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். சரியா? அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, there should be a
பே ஹைக் ஃபார் டீச்சர்ஸ் ஹூ டீச் இன் மாடர்ன் மெத்தட்ஸ். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனா தெரியும். ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னா தேவையில்லாம பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்தும். சரியா? தேவையில்லாம ஒரு புது பிரச்சனையை கொண்டு வரும். இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்கள நம்ம விட்டுட்டு இப்ப யாரெல்லாம் மாடர்னா சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம சம்பளம் தரேன் அப்படின்னா சில பேர் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும்னு நினைப்பாங்க. சில டீச்சர்ஸ் போதும், இப்ப கொடுக்குற சம்பளமே போதும், இதை வாங்கிட்டு நம்ம அப்படியே கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துக்கலாம், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரியா? ஓவராலா எஜுகேஷன் சிஸ்டமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம ஊதியம் சேலரி ஹைக்கா கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாம ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். சரியா? அது ஒரு புது பிரச்சனையை கிரியேட் பண்ணும். நம்ம கொடுக்குற சொல்யூஷன் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கணுமா ஒழிய ஒரு புது பிரச்சனையை அதுல இருந்து உருவாக்க கூடாது. சரியா? தேவையில்லாம டீச்சர்ஸ்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா கான்ஃபிளிக்ட் ஆகும். சரியா? ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க ஒருத்தங்க, அவங்க ட்ரெடிஷனல் வே ஆஃப் டீச்சிங்கே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரா நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா அவங்க புது டீச்சிங் இந்த மாடர்ன் மெத்தடுக்கு அடாப்ட் ஆவாங்க. நம்ம அதை கண்டுக்காம இப்போ புதுசா யார் மாடர்ன் டீச்சிங்ல வராங்களோ அவங்களுக்கு மட்டும் சேலரி ஹைக் அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாம கான்ஃபிளிக்ட் உண்டாகும். சரியா? அதே போல இந்த மாடர்ன் மெத்தட்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படிங்கும்போது இவங்களே ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் டீச்சர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் யூனிஃபார்மா இம்ப்ரூவைஸ் ஆகும். சரியா? அப்ப யூனிஃபார்மா ஸ்டூடெண்ட்ஸும் லேர்ன் பண்றது இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கும்போது இந்த ரெண்டாவது நம்ம பிக் பண்ணக்கூடாது. சரியா? நம்ம சொல்ற சஜஷன் எப்படி இருக்கணும், நம்ம சொல்ற சொல்யூஷனும் சரி சஜஷனும் சரி அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு புது பிரச்சனையும் உண்டாக்க கூடாது. சரியா? அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கலாம், அல்லது அதை இது பண்றதுக்கு தீர்வுக்கு அது ஒரு வழிமுறையா இருக்கலாம், ஒரு சஜஷனா இருக்கலாமா ஒழிய என்னவா இருக்கக்கூடாது, ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதா இருக்கக்கூடாது. சரியா? அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். சரியா? அப்ப பாருங்க இதுல இந்த 4 ஆப்ஷன்ல எது வரும்? ஒன்லி 2 இஸ் ஃபாலோஸ், இது வராது. போத் 1 and 2 ஃபாலோ, இது வராது. ஒன்லி 1 ஃபாலோஸ், இதுதான் வரும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் வரும். நெய்தர் 1 நாட் 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது இதுவும் வராது, ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறதும் வராது. சரியா? அதே மாதிரி இந்த மாதிரி டாபிக்லாம் பெரும்பாலும் எது ஆன்சரா வராது அப்படின்னா எய்தர் ஆர், அதாவது இதுவோ அல்லது இதுவோ அப்படிங்கிற ஆன்சர் நீங்க போடக்கூடாது. சரியா? நம்ம கிட்ட தான் சொல்யூஷன் கேட்கறாங்க அப்படின்னா நாம இதா இருக்கலாம் அல்லது இதா இருக்கலாம் அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட நீங்களே சொல்யூஷனை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? அப்ப நம்ம என்ன சொல்லணும், ஒண்ணு மட்டும் வரும்னு சொல்லணும் கரெக்டா இருந்தா, அல்லது ரெண்டாவது கரெக்டா இருந்தா 2 மட்டும் வரும்னு சொல்லணும், அல்லது ரெண்டுமே கரெக்டா இருந்தா 2 வரும்னு சொல்லணும். சரியா? போத் 1 and 2 ஃபாலோன்னு சொல்லணும். சரிங்களா? ஆனா இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அந்த ஆன்சர் வராது. சரியா? 99.99% அந்த ஆன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லைங்க. சரிங்களா? ஏதோ ரேரா 1-2 வரலாம். நான் இந்த பார்த்த கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் அது மாதிரி இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸ்லயும் நாங்க உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி அது எதனால அப்படி வருது அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீச் பண்றேன். சரியா? பெரும்பாலும் ஆன்சர்ஸ் அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மகிட்ட கேட்கும்போது தீர்வு நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களை திருப்பியும் ஒரு குழப்பத்துல கொண்டு போய் விடக்கூடாது. சரியா? அதுக்கான தீர்வை நம்ம சொல்லணும், அல்லது அந்த தீர்வுல இருந்து வெளியே வரதுக்கு நம்ம ஒரு சஜஷன் சொல்லணும். சரி? அப்படி பண்ணீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ உதாரணமா நமக்கு ஒரு ப்ராப்ளத்துல கேட்கறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட உதாரணமா ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இந்த டாக்டர்கிட்ட போங்க, ஆல்ரெடி இந்த பிரச்சனை இருந்தது, நாங்க இங்க போனோம் சரியானுச்சு, இது தீர்வு கிடையாது, டாக்டர் தான் தீர்வு கொடுக்க போறாரு, ஆனா நம்ம அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறோம், இங்க போனீங்கன்னா நீங்க உங்க பிரச்சனைல இருந்து வெளிவரத்துக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சரியா? அந்த மாதிரி சொல்லாம ஒழிய அது என்ன ஆகக்கூடாது, ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப இதுக்கு என்ன சொல்லணும், நம்ம ஃபர்ஸ்ட் மட்டும் தான் வருதுன்னு சொல்லணும். இதுல எக்காந்த கூட நீங்க என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா எய்தர் 1 or 2 ஆன்சரா போடக்கூடாது. சரியா? பெரும்பாலும் கொஸ்டின்ஸ்ல அப்படி ஆன்சர் வராது இந்த மாதிரி டாபிக்ல இருந்து. சரிங்களா? சரி, அடுத்தது பாக்கலாங்களா? இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? நீங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல நீங்க அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னா இன்னும் கிளியர் ஆயிடும். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மெத்த டாபிக் கூட நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும், சில லாஜிக் எல்லாம் கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல ரொம்ப ஈஸி. சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பரா யோசிக்கிறோம், சரியா, ஒரு பிரச்சனையை கொடுத்தா அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம தீர்வு கொடுக்கறதுக்கு கரெக்டான ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படிங்கறதான் இதுல நம்மள தெரிஞ்சுக்கிறாங்க. சரியா? நம்ம கிட்ட இருந்து அந்த விஷயத்தான் எதிர்பார்க்கறாங்க. நீங்க ஓரளவுக்கு இதெல்லாம் படிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இயல்பாவே அது தெரிய ஆரம்பிச்சிடும். சரியா? என்னென்ன ப்ராப்ளம் வந்தா என்னென்ன மாதிரி சஜஷன், அதாவது என்னென்ன மாதிரி சொல்யூஷன் அல்லது சஜஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The police have failed to protect the elderly citizens of society. Only last week, 3 old persons were killed at 3 different places. அதாவது என்ன சொல்றாங்க அப்படியே தமிழ்ல பாருங்க. காவல்துறை முதியோரை பாதுகாக்க தவறிவிட்டது. கடந்த வாரத்தில் மட்டும் 3
முதியோர்கள் வெவ்வேறு இடங்களில் கொல்லப்பட்டுள்ளனர். சரிங்களா? அப்ப அது கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை தான். சரிங்களா? அந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒரு தீர்வு கொடுக்கணும், ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். இப்ப வந்துட்டு கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பாருங்களேன். The police should be asked to take special care of women and children. நமக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, கடைசி ஒரு வாரத்துல மட்டும் 3 வெவ்வேறு இடத்துல 3 முதியோர்களை, சரியா, 3 முதியோர்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொன்னுட்டாங்க. சரியா? 3 முதியோர்களை வெவ்வேறு இடங்களில் கொல்லப்பட்டனர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களதான் நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்யூஷன் கொடுக்கணும். சரியா? ஆனா இவங்க சொல்றது என்னன்னா இந்த மாதிரி ஒரு வேலை நடந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? உமனையும் சில்ட்ரனையும் அவங்க கூட அவங்க கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு இது ஒரு தீர்வா இருக்காது. சரியா? நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் நம்ம சொல்லணுமோ ஒழிய இதை தாண்டி வேற ஒரு ப்ராப்ளம்னு நாமளே அசியூம் பண்ணிக்கிட்டு ஒரு சொல்யூஷனை கொடுக்க கூடாது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் வராது. சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, the government should bring legislation against the killing of elderly people. சரியா? என்ன சொல்றாங்க தமிழ்ல பாருங்க, அரசு முதியோரை கொள்வதற்கு எதிரான சட்டம் இயற்ற வேண்டும். சரியா? இப்ப நான் முன்னாடி இதை தமிழ்ல படிக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நீங்களும் ஒருத்தடி படிச்சுக்கோங்க. காவல்துறை பெண்களையும் குழந்தைகளையும் கூடுதல் கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும். இதுதான் வராதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? இப்ப ரெண்டாவது, அரசு முதியோரை கொள்வதற்கு எதிரான சட்டம் இயற்ற வேண்டும். சரியா? இப்ப பாருங்க, லா வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுன்னு சொல்றாங்க. லா பாத்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறது. ஆமா தானே? நம்ம இந்தியா மாதிரி இருக்கிற கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு திருடு பண்ணா கூட அவங்கள தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு இல்லையா? அதுக்கான கோர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு கொலை குற்றம் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா எதிரான சட்டம் நம்ம இந்தியாவில இருக்கு இல்லைங்களா? அப்ப இது என்னன்னா அறியாம நம்ம சொல்றது. சரியா? நமக்கு அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இதை சொல்றது. சரியா? இது அப்ப தப்பு. நான் சொல்றது புரியுதுங்களா? இது கரெக்ட் மாதிரி உங்களுக்கு தோணும், இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. சரியா? இது வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஆமா தானே? ஆல்ரெடி வந்துட்டு சட்டம் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்காம இன்னொரு சட்டத்தை இயற்றணும்னு சொல்றோம். ஆனா இது கம்பேரிட்டிவ்ல சொல்லியிருந்தாங்க அது வரும். கம்பேரிட்டிவ்னா என்னென்ன தெரியுமா? நம்ம ஆல்ரெடி அந்த சட்டம் இருக்குன்னு தெரியும், அது இன்னும் சிவியரா இருக்கணும். சரியா? இப்ப ஒரு முதியோரை கொண்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 10 ஆண்டுகள் வந்து கடுங்காவல் தண்டனை இருக்கு அப்படின்னா அதை இன்னும் அதிகப்படுத்தணும். இது 10 ஆண்டு பத்தாது, இன்னும் அந்த 15 வருஷமா பண்ணணும், 20 வருஷமா பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம அக்செப்டபிள். சரியா? ஆல்ரெடி இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? அதை இன்னும் வந்துட்டு தீவிரப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி குற்றங்களை குறைக்கலாம் அப்படின்னு சொன்னா கரெக்ட். ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கொள்வதற்கு எதிரான சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட சட்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சரியா? அப்ப நமக்கு அதை பத்தி ஒரு தெளிவு இல்லை. சரியா? நம்ம அறியாமையாலதான் நம்ம சட்டம் இயற்றணும்னு சொல்றோம். ஆனா ஆல்ரெடி என்ன இருக்கு, சட்டம் இருக்குதானே இதுக்கெல்லாம். சரியா? அப்படிங்கும் போது இது என்ன அப்படின்னா தப்பு. சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு பாருங்க, இங்க கொடுத்துறது ரெண்டுமே தீர்வு கிடையாது. சரியா? அப்ப என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் வராது, செகண்ட் ஆப்ஷனும் வராது, தேர்ட் ஆப்ஷனும் வராது, ஃபோர்த் ஆப்ஷன் என்னதுங்க, நெய்தர் 1 நாட் 2 ஃபாலோஸ். 1 மற்றும் 2 இரண்டும் பொருந்தாது. சரியா? நெய்தர் நாட்னு என்னது, ரெண்டும் வராதுன்னு அர்த்தம். ரெண்டுமே பொருந்தாது. சரியா? இதுக்கு ஒரு தீர்வா இருக்காது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? இது கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தப்பு பண்ணிடாதீங்க. சரியா? மெஜாரிட்டி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா தப்பு பண்ணிடுவோம். அதுவே இங்க வந்துட்டு சிவியரா வந்துட்டு அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு சட்டத்தை இயற்றணும் அப்படின்னா அது கரெக்ட். புரியுதுங்களா? ஒரு வேர்டு வந்துட்டு நம்மளோட ஆன்சரையே மாத்திடும். சரிங்களா? கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இதை நான் சொல்லி தரதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து ஒரு கொஸ்டினுக்கு ஈஸி ஆன்சர் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் பண்றீங்க அப்படின்னா அதுல 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் கரெக்டா வரும். அடுத்து நல்லா இன்னும் கரெக்டா பண்ணிக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். படிச்சு அதுல என்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத டியூன் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா அப்புறம் அதுல 5 கொஸ்டின் வருதுன்னா 5க்கு 5மே வரும். ரொம்ப கம்மியான நேரத்துல சரியான ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்க கொஸ்டின் தப்பு பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ணாம போயிடுவாங்க. சரிங்களா? நீங்க கண்டிப்பா பண்ணணும். சரியா? 5க்கு 5 மார்க்கும் எடுக்கணும். சரியா? அதுக்கு வேண்டியதான் நம்ம இந்த எஃபர்ட் போட்டு சொல்லி தரோம். சரிங்களா? அதே போல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பிக்காகவே ஒரு டெலகிராம் லிங்க் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் இப்ப. சரிங்களா? அந்த லிங்கை வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். சரியா? இது மாதிரி அப்டேஷனு, சரிங்களா, இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஜிஎஸ் எல்லாம் வந்து நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கோம் அதுல. சரிங்களா? உங்களுக்கும் நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் டவுன்லோட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஃப்ரீயா ஆன்லைன் டெஸ்ட்டும் அதிலேயே கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கோம். இப்போ எஸ்எஸ்சிக்கு நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆர்ஆர்பிக்கும் ஃப்ரீயா வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலாம், அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி அப்படின்ட்டு. நீங்களும் அதுல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த டெலிகிராம் சேனல்ல கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க,
although advancement in medical science has raised life expectancy, சரியா, life expectancy, the rate of child mortality remains high in India. சரி, என்ன சொல்றாங்க பாருங்க, மருத்துவியலின் மேம்பாட்டினால் ஆயுட்காலம் கூடினாலும், சரியா, அதாவது அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும், மெடிக்கல்ல நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் குழந்தை இறப்பு எண்ணிக்கை, சரியா, குழந்தை இறப்பு எண்ணிக்கை இந்தியாவில் தான் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். சரியா, சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு நிறைய அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளோட இறப்பு விகிதம் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இப்ப இதை தவிர்க்க நம்ம என்ன மாதிரியான தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கறத கீழே கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷனா கொடுத்திருக்காங்க, தொடர் நடவடிக்கைகளா கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, effort should be made to lower life expectancy, அதாவது ஆயுட்காலத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாருங்க, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா இறந்துடுறாங்க, சரியா, அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தீர்வு கேட்கிறோம். இங்க என்ன இருக்கு அப்படின்னா, எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி தான் இருக்கு. சரியா, ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையும் என்ன பெரிதாக்குற மாதிரி தான் இருக்கு. சரியா, அப்படிங்கும் போது இது கட்டாயமா என்னவா இருக்காது, ஆன்சரா இருக்காது. எஃபர்ட் ஷுட் பி மேட் டு லோயர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆயுள் காலத்தை குறைக்க. சரியா, குழந்தைங்க ஒரு 8 வயசு 5 வயசு 6 வயசு 7 வயசு செத்துறாங்க. அதனாலதான் நிறைய பேரு அதனாலதான் இது சைல்டு மார்டாலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப நிறைய குழந்தைங்க இன்னும் எல்லாருமே ஒரு 8 வருஷம் 9 வருஷம் தான் வாழ்ந்தோம் அப்படின்னா அப்ப அது பெரிய இறப்பு விகிதமா தெரியாது இல்லையா. சரியா, இப்ப ஏழையே இல்லாத நாடு கொண்டு வரணும் அப்படின்னா ஏழைகள்லாம் கொண்டுடலாம் இல்லையா அப்படிலாம் சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா, சோசியல் மீடியாவது இது மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இது இருக்கு இல்லையா. அப்படிங்கும் போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. புரியுதுங்களா சொல்றது? சரி, அடுத்து பாருங்க, மெடிக்கல் சயின்டிஸ்ட் ஷுட் பி ஆஸ்க்ட் டு கிவ் அப் தேர் ஜாப்ஸ். சரியா, இது ரொம்ப சிவியரானது. சரிங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரியா, இப்போ ஒரு சில பிலிம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சரியா, ரொம்ப அக்ரெசிவா சில சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ உதாரணமா இங்க எங்க ஏழைக்கே இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கு, உனக்குலாம் இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இடிச்சுட்டு அங்க போய் மக்களுக்கு ஒரு குடியிருப்பு கட்டி தரது. சரியா, அதான் படத்துல நடக்கும், பாத்திருக்கீங்க தானே. சரியா, அவங்ககிட்ட இருந்து அபகரிச்சு பணக்காரங்கிட்ட இருந்து அபகரிச்சு ஏழைங்களுக்கு கொடுக்கறது. சரியா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஓவர் நைட்ல சிஸ்டமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜாப்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் சரியா வேலை செய்யறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரே நாள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 5000 10,000 பேர்த்த கவர்மெண்ட் ஜாப்ல தூக்குவாங்க. சரியா, அதெல்லாம் தேவையில்லாம இன்னொரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். சரியா, அப்படிங்கும் போது நீங்க மெடிக்கல் சயின்டிஸ்ட் ப்ராப்பரா உங்க வேலையை செய்யாதனால தான் அப்படி ஆனிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வேலையை விட்டு போங்கன்னு சொல்றது தப்பு தானே. சரிங்களா, இப்ப இது தப்பு. சரியா, இது தேவையில்லாம இன்னொரு பிரச்சனை தான் கிரியேட் பண்ணும். சரியா, இது ரொம்ப அக்ரெசிவ். இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு விஷயத்த பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. சரியா, இது தேவையில்லாம அன்னெசரி ப்ராப்ளத்தை தான் கிரியேட் பண்ணும். சரிங்களா, சரி, அப்ப ரெண்டாவது வராது. சரிங்களா, சில படத்தெல்லாம் பார்த்திருந்தோம் அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி டெசிஷன் எல்லாம் எடுப்போம். சரியா, அது படத்துல வேணா பொருந்தும், ஆனா நடைமுறையில இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, எஃபர்ட் ஷுட் பி மேட் டு டிக்ரீஸ் த ரேட் ஆஃப் சைல்ட் மார்டாலிட்டி. சரியா, இது கரெக்ட் இல்லைங்களா. இது என்ன அப்படின்னா ஒரு சொல்யூஷன் எடுத்துக்க முடியாது. அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, குழந்தை இறப்பு எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். போனது தமிழ்ல படிச்சுனா, மருத்துவ ஆராய்ச்சியாளர்களை பணியை விட்டு விலகுமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். சரிங்களா, இது தப்பு. சரிங்களா, இது தப்பு. ஏன்னா அது பர்டிகுலரா குழந்தைங்க தான். எல்லாருமே வேலையை விட்டு போங்க அப்படின்னா மற்ற நோய்களுக்கு எல்லாம் யாரும் சிகிச்சை கொடுக்க முடியாத போயிடும். இது தேவையில்லாம ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். சரியா, இப்ப மூணாவது கரெக்ட் தானே. மூணாவது சொல்யூஷன் கிடையாது, ஒரு சஜஷன். சரியா, குழந்தை இறப்பு எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். சரியா, அவங்க ப்ராப்பரா அது என்னன்னு சொல்லல. சரியா, ஒரு கன்க்ளூஷன் சொல்லல. சரியா, இது இப்படி பண்ணுங்க, இதுக்கு இந்த விஷயத்த பண்ணுங்கலாம் சொல்ல கிடையாது. அதை எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், எடுக்காம இருக்கிறதுக்கு சரியா என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத மட்டும் சொல்லியிருக்காங்க. சரியா, அது என்ன நடவடிக்கை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு சஜஷனா வேணா எடுத்துக்கலாம். சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டும் கண்டிப்பா வராதுங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ரெண்டும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் இதுக்கு பொருந்தாத ஒரு விஷயம். சரியா, அப்படியே இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான விஷயம். ரெண்டு ஒரு புது பிரச்சனைய உருவாக்குறதுக்கு தான் இது ஒரு வழியா இருக்குமோ ஒழிய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்காது. மூணாவது பாத்தீங்கன்னா குழந்தை இறப்பு எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சரி. சரியா, இது நான் பாருங்க தீர்வுன்னு சொல்லல. இது என்ன அப்படின்னா ஒரு சஜஷன், அவ்வளவுதான். சரிங்களா, சரிங்க, இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 and 2 இது வராது. 1 and 2 ஃபாலோ வராது. 2 and 3 இதுவும் வராது. 1 and 3 ஃபாலோ இதுவும் வராது. ஒன்லி 3 ஃபாலோஸ் இதுதான் வரும். 3 மட்டும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரிங்களா, உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. New case of fraud and misappropriation of government fund has been detected
இன் சர்டைன் ஸ்டேட், அதாவது அரசு நிதி மோசடி செய்ததாக இதுல வழக்கு தொடரப்பட்டது இல்ல, சில இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி போட்டுக்கோங்க சரியா. அதுல தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க சரியா. அரசு நிதியை மோசடி செய்ததாக சில இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஃப்ராட்னா மோசடி சரியா. மிஸ்அப்ராப்ரியேஷன் அப்படின்னா தவறாக கையாளுதல் சரியா. ஒரு அமௌண்ட் வந்து ஒரு பர்பஸ்க்காக கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட்ல இருந்து சாங்ஷன் பண்ணிருப்பாங்க, அந்த அமௌண்ட்டை அதுக்காக செலவு பண்ணாம இவங்க வந்து பர்சனல் செலவுக்காக பண்ணிருப்பாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மிஸ்அப்ராப்ரியேஷன் சரியா. ஒரு விஷயத்துக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்குனா அவங்க அதை செய்யாம வேற ஒரு செலவுக்காக பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையும் நம்ம என்னதான் சொல்லுவோம், மிஸ்அப்ராப்ரியேஷன், தவறாக கையாளுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராட் அப்படின்னா மோசடி சரியா. மொத்தமாவே அந்த பணத்தை எதுக்குமே செலவு பண்ணாம இவங்களே என்ன பண்றது, வச்சுக்கிறது. இல்ல 100 ரூபாய் செலவாகிற இடத்துல 500 ரூபான்னு சொல்றது சரியா. இதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ராட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. மோசடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. அப்படியே தமிழ்ல மாத்திக்கோங்க சரிங்களா. தமிழ்ல அரசு நிதி மோசடி, மோசடி மற்றும் தவறாக கையாள்ந்ததை சில இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க சரியா. சில மாநிலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க சரியா. இப்ப பாருங்க, இதுக்கான கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன், இதுக்கான தொடர் நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா, the case should be fully investigated சரியா. அதாவது ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அதை முழுக்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் சரியா. அதுக்கான மூல ஆதாரம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இது நல்லா விசாரிச்ச பிறகுதான் அதுக்கான தீர்வை நம்ம கொடுக்க முடியும் சரியா. அப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை அது இருக்கும். ஆமா தானுங்க, இது சொல்யூஷன் கிடையாது, அடுத்த கட்ட நடவடிக்கை. அதாவது சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு முன்கூட்டி இதை நம்ம எல்லாருமே பண்ணக்கூடியதா தான் இருக்கும் சரிங்களா. இப்போ டாக்டர் கிட்ட போறோம் அப்படின்னா டாக்டர் நம்மளை பார்த்த உடனே மெடிசன் வந்து எழுதி கொடுக்க மாட்டாங்க சரியா. நம்ம கிட்ட விசாரிப்பாங்க சரிங்களா. என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்க, உங்களோட ஒர்க் அட்மாஸ்பியர் என்ன சரியா, எத்தனை மணிக்கு தூங்குவீங்க சரியா, அதெல்லாம் விசாரிச்ச பிறகுதான் சரிங்களா நமக்கு என்ன பண்ணுவாங்க, மருந்து வந்து எழுதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் சரியா. அதே போலதான் ஃபர்ஸ்ட் என்ன, சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணணும், முழுக்க விசாரிக்கணும். ஆமா தானேங்க, இது முதற்கட்ட நடவடிக்கையா இருக்கும். அடுத்தது பாருங்க, த கவர்மெண்ட் ஷுட் ரீகன்சிடர் த மோட் ஆஃப் அப்ராப்ரியேஷன் ஆஃப் இட்ஸ் ஃபண்ட். அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, அரசு நிதி ஒதுக்கும் முறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சரிங்களா. இப்ப உதாரணமா நம்ம அந்த முன்னாடிலாம் அந்த சுய உதவி குழுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமப்புறத்துல சரியா, அது மேம்பாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க, சுய உதவி குழு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க சரியா. அது சுய உதவி குழுல மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், இது வந்துட்டு எல்லா இடத்துலயும் இருக்குது. மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 100 days கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஏரியா தூர் வர்றது, இதுக்கெல்லாம் வந்துட்டு அங்க வந்துட்டு நிறைய ஒர்க்கர்ஸ் வருவாங்க. அவங்க அன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பெர் டே வந்து 100 கொடுப்பாங்க சரியா. அப்பெல்லாம் அப்படிதான் இருந்து இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அந்த அமௌண்ட்டை சரிங்களா. அப்ப சூப்பர்வைசர் வந்து அதுக்கு இருப்பாரு, அவரு கீழே வந்துட்டு ஒரு சடன் ஒர்க்கர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஒரு 30ல இருந்து ஒரு 40 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அந்த சூப்பர்வைசர் கிட்ட பணம் கொடுத்துரும் சரிங்களா. இந்த 30 பேருக்கும் வந்துட்டு 30 to 40 பேர்னா ஒரு 4000 ரூபாய், 40 பேருக்கு ஒரு 100 ரூபாய் பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டு மீதி போர்ஷன் தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க சரியா. இதுல நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பணத்தை வந்துட்டு தவறா வந்து ஒரு யூஸ் பண்றாரு, நிறைய ஃப்ராட் பண்றாரு. எங்க கையில வந்து முழு பணம் வரதில்லை, 100 ரூபாய் எங்க கிட்ட வரணும் அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபாய் 70 ரூபாய் தான் தராரு, மீதி காசு அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ரீகன்சிடர் பண்ணாங்க சரியா. அந்த மோட் ஆஃப் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட், அந்த பணத்தை பகிர்ந்தளிக்கிறதுல இன்னொரு விஷயத்த கையாண்டாங்க. என்ன அப்படின்னா, டைரக்டா பேங்க்லயே போட்டுறோம் சரியா. நீங்க உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லயோ பேங்க்லயோ அதுல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க, டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சூப்பர்வைசர் மூலமா போறது இல்ல, டைரக்டா அந்த எம்ப்ளாய் யாரோ அவங்க கையிலேயே அமௌண்ட் போயிடுது சரியா. அந்த ஒர்க்கர்ஸ் யாரோ அவங்களுக்கு கையிலேயே அமௌண்ட் போயிடுது சரியா. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தேவையில்லாத அந்த மோசடி பண்றது வந்து தவிர்க்கப்பட்டது சரியா. அப்ப கவர்மெண்ட் வந்துட்டு ஃபண்ட் போற விஷயத்த வந்து மாத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்டா கையில போறத விட இந்த மாதிரி போனுச்சு அப்படின்னா பணம் என்ன ஆகும், தவறா கையாளுறது வந்துட்டு தவிர்க்கப்படும் சரியா. அப்ப இது எடுத்துக்கலாம், இது ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்து பாருங்க, அபிஷியல்ஸ் கன்சர்ன்ட் வித் fraud should be punished சரியா. அதே போல இந்த மாதிரி தவறுகள் செய்தவங்களை வந்துட்டு நம்ம தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரியா. இதுவும் ஒரு சஜஷன் தான், இது வந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் சரி. அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தண்டனை ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணாம தவிர்க்கலாம் சரியா. அப்ப வந்துட்டு இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் நடக்காததுக்கு இது ஒரு ஆக்ஷனா இருக்கும் சரிங்களா. இது ஒரு ஆக்ஷனா இருக்கும். அப்ப பாருங்க, இதுல வந்து ஃபர்ஸ்டும் கரெக்ட், ஃபுல்லி இன்வெஸ்டிகேட்டட்.
ரெண்டாவது கவர்மெண்ட் ஷுட் ரீகன்சிடர் த மோட் ஆஃப் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் இட்ஸ் ஃபண்ட். சரியா, அரசு நிதி ஒதுக்கும் முறையை மாற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இதுவும் கரெக்ட். சரியா, வழக்கை முழுமையாக விசாரிக்க வேண்டும். இதுவும் கரெக்ட். மோசடியில் ஈடுபட்ட அலுவலர்களை தண்டிக்க வேண்டும். இதுவும் கரெக்ட். சரிங்களா, இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். சரியா, அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆல் ஃபாலோ, அனைத்தும் பொருந்தும். சரிங்களா, அனைத்தும் பொருந்தும். இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஃபோர்த் ஒன்று தான் ஆன்சர். எல்லாமே இதுக்கு வரும். சரியா, எல்லாமே இதுக்கு ஒரு தீர்வுக்கான ஒரு வழிமுறைகள் தான். சரிங்களா, சரி நம்ம அடுத்தது போலாங்களா. இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மட்டும் நான் சொன்ன மாதிரி மாத்திக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. சரிங்களா, அடுத்தது பார்க்கலாங்களா. அடுத்து பாருங்க, rapid growth of urban population has lead to a severe shortage of living space resulting in a drop in living condition. சரி, அப்படியே தமிழ்ல பாருங்க, வேகமான மக்கள் தொகை பெருக்கம் நகரவாசிகளுக்கு பெரிய இட நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது. சரியா, அதாவது வேலை வாய்ப்புக்காக நகரத்தை நோக்கி நம்ம போறோம். சரிங்களா, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நகரத்துல வந்துட்டு அதிகப்படியான ஜனத்தொகை உருவாக்கத்தால அங்க இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, த கவர்மெண்ட் ஷுட் drawn பிளான்ஸ் ஃபார் அர்பன் ரீபிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது அரசு இட நெருக்கடியை சீர் செய்ய திட்டங்களை வகுக்க வேண்டும். சரிங்களா, கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டிராபிக் ஜாம் ஆகுது. அதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலம்லாம் கட்டுறாங்க. நிறைய ஏரியாவில பாலம் கட்டுறதுக்கு காரணம் வந்து டிராபிக் ஜாம் அதிகமாகுது, சிட்டில நெருக்கடி அதிகமாகுதுன்னு கட்டுறாங்க. அதே மாதிரி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீடுலாம் வந்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸா இருந்துச்சு. சரியா, தனி வீடா இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க கவர்மெண்ட், அதெல்லாம் இடிச்சுட்டு அந்த கவர்மெண்ட் வந்து குடியிருப்பு பகுதியெல்லாம் கட்டி தராங்க. சரிங்களா, அதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு 4 பேர் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அது அடுக்குமுறையை கட்டும் போது அந்த இடத்துல ஒரு 50 பேர் வந்துட்டு வசிக்கலாம் இல்லையா. அப்ப வந்து அந்த நெருக்கடி என்ன ஆகும் அப்படின்னா இட நெருக்கடிங்கிறது ஓரளவுக்கு தவிர்க்கப்படலாம். சரியா, அப்ப வந்துட்டு இது கரெக்டா இருக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும். சரியா, கவர்மெண்ட் என்ன பண்ணும் வந்து டிரா பிளான் ஃபார் அர்பன் ரீபிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். சரியா, சிட்டியை வந்துட்டு மேம்படுத்த அவங்க வந்துட்டு என்ன பண்ணும் திட்டங்களை வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட். ரெண்டாவது பாருங்க, ஆல் வில்லேஜ் டு டவுன் மைக்ரேஷன் ஷுட் பி ஸ்டாப்டு. அதாவது கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடம் பெயர்வோரை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இது டோட்டலி ராங். இது என்ன ஆகும், இந்தியா மாதிரி ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரில வந்துட்டு இது எங்க ஏரியா உள்ள வராதுன்னு யாருக்கும் சொல்றதுக்கு ரைட்ஸ் இல்லை. சரிங்களா, நீங்களா எங்க மாநிலத்துக்குள்ள வரக்கூடாது, நாங்க உங்க மாநிலத்துல வரமாட்டோம் அப்படிலாம் சொல்றது ரொம்ப தப்பு தானே. சரி, அப்படின்னு தப்புங்கும் போது ஒரே ஊருக்குள்ள இருந்துகிட்டு சரியா நீ இங்க இருந்து இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. சரியா, அது தேவையில்லாம பிரச்சனை தான் உருவாக்கும். சரியா, எங்க ஏரியா உள்ள வராதுன்னு யாரையுமே போய் ஒரு போர்டை வச்சுலாம் நிறுத்த முடியாது. சரியா, அது ரொம்ப தவறா ஒரு இன்னொரு ப்ராப்ளத்தை அன்னெசரியா கிரியேட் பண்ணும். இந்த ப்ராப்ளத்துக்கு அது ஒரு சொல்யூஷன் இல்லாத போயிடும். சரியா, சொல்யூஷனா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இது தேவையில்லாத பிரச்சனையை வழிவகுக்கும். சரியா, அப்ப இது கண்டிப்பா தப்பு. சரியா, இது கண்டிப்பா தப்பு. ரெண்டாவது தப்புங்க. மூணாவது பாருங்க, த கவர்மெண்ட் ஷுட் டெமாலிஷ் த 5-star ஹோட்டல்ஸ் அண்ட் பில்ட் பீப்புள்ஸ் காட்டேஜ் தேர். என்ன சொல்றாங்க பாருங்க, அரசு நகரத்தில் உள்ள நட்சத்திர உணவகங்களை இடித்து விட்டு மக்கள் வாழ குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும். சரிங்களா, ஒரு லீகலா இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. சரியா, தேவையில்லாம ஒரு அன்னெசரி ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணும். சரியா, அப்படிங்கும்போது தப்பு. இன்னொரு வேர்டு கொடுப்பாங்க இங்க, என்ன தெரியுமா சொல்லிருப்பாங்க, இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டெமாலிஷ் த 5-star ஹோட்டலுக்கு பதில இல்லீகல் பில்டிங்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இல்லீகல் பில்டிங்ஸ். சரியா, கவர்மெண்ட் என்ன பண்ணணும், சட்டவிரோதமா கட்டப்பட்ட பில்டிங்ஸை இடிச்சுட்டு அங்க வந்துட்டு மக்களுக்கு குடியிருப்பு அமைச்சு தர வேண்டும் அப்படின்னா அதுவும் தப்பு தான். காரணம் என்னன்னா சட்டவிரோதமா கட்டியிருப்பாங்க அப்படின்னா அவங்க ஏரியை ஆக்கிரமிச்சு கட்டிருக்கலாம் இல்லையா. அப்படிங்கும் போது அது வந்து கவர்மெண்ட்டும் கட்டினாலும் அது தப்பா தான் இருக்கும். சரிங்களா, கவர்மெண்ட்டும் வந்து ஏரியா வந்துட்டு அங்க வீட்டுல இடிச்சுட்டு கவர்மெண்ட் கட்டுறாங்கன்னு வச்சா தப்பா தான் இருக்கும். சரியா, அது வந்துட்டு என்ன எந்த ஏரியான்னு நம்ம தெரியாது இல்லையா. அப்படிங்கும்போது கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்குது சரியா அப்படின்னா அது வந்து தப்பு தான். சரியா, அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. சரி, கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த மாதிரி கொடுத்தாலும் தப்பு தான். புரியுதுங்களா, நம்மள வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு தவறா சொல்யூஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அது பார்த்தா நமக்கு நியாயம் மாதிரியே தெரியும். சரியா, நீங்க படிச்சு பார்க்கணும். ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் தரணுமா ஒழிய என்ன பண்ணக்கூடாது, ஒரு புது ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ற மாதிரி உங்களோட தீர்வுங்கிறது இருக்கக்கூடாது. அதை நல்ல மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா, சரிங்க, ஓகே. இது வரைக்கும் நான் சொல்லி தந்ததெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, அப்படி தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல
நம்ம இது மாதிரி அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும் அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் தவறாம பார்க்க முடியும், உங்களை அப்டேட்டடா வச்சுக்க முடியும். அப்கமிங்ல வர ஏஎல்பி எக்ஸாம்ல நல்லா உங்களால ஸ்கோர் எடுக்க முடியுங்க. சரிங்களா? அதே மாதிரி மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். சரியா? உங்களுக்கு வில்லிங் அப்படின்னா அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? நான் அது மாதிரி அப்டேட்ஸ் வரதும் சரி, நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து பிடிஎஃப் அமைக்கிறாங்க, ஜிஎஸ்க்கான பிடிஎஃப் அமைச்சு வைப்பாங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் அமைச்சு வைப்பாங்க. சரியா? அதெல்லாம் நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெலிகிராம் சேனல்ல இருந்து. சரிங்களா? சரிங்க, ஓகேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரியா? இதே போல இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.